இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசும்பொழுது சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏன்னா பிதாவின் சித்தத்தை செய்ய தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் இல்லையா? அப்போ அவருடைய நாமத்தை நாம் விசுவாசித்து அறிக்கையிடும்போது நமக்கு எல்லா காரியங்களிலுமே ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு. அதனால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்கிறார். தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்னு சொல்கிறார். ஏன்னா தேவனை நாம் உறுதியாய் நாம் பற்றி கொண்ட மனதோடு இருக்கும் பொழுது, தேவனையே நாம் நம்பி இருக்கும்போது அவர் பூரண சமாதானத்தை தருகிறேன்னு ஏசாயா 26:3 சொல்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், அப்போ தேவன் ஒருவரால் மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு என்பதை நாம் அறிந்து அவரை நாம் பற்றி கொண்டு இருக்கும்போது, அப்பொழுது அவர் நம்முடைய இருதயத்துக்கு பூரணமான சமாதானத்தோடு நம்மை காத்து கொள்ளுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். அதே போல் ஏசாயா 12:2-3 வசனங்களில் பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பியிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அப்போ தேவன் தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறவர், விடுதலையை தருகிறவர். நாம் நம்புகிற அரணும் கோட்டையும் அவர் தான். நாம் எந்தெந்த காரியத்துக்கு நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, அவர் யெகோவா தேவனாக இருக்கிறார். யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் நமக்கு ரட்சிப்பை நிச்சயமாய் கட்டளையிடுவார். அவர் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுவீர்கள்னு இருக்கு. அப்போ ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் எந்தெந்த காரியத்திலே சோர்ந்து இருக்கிறோமோ அந்த சோர்விலிருந்து தேவன் பலன் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் ஜீவ தண்ணீரின் ஊற்றில் மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுவீர்கள்னு சொல்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த காரியத்துக்கு நாம் காத்திருக்கிறோமோ அந்த காரியத்திலே தேவன் ரட்சிப்பை அருள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும் போது என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள்ன்றார். இங்கே சங்கீதக்காரன் தாவீது பாருங்க, சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில், அவர் தன் சத்துருக்களினால துரத்தப்பட்டு வனாந்திரத்தில் மலையில் அவர் அலைந்து திரியும் போது தேவனை நோக்கி இவ்வாறு அவர் முறையிடுகிறார். அப்போ அவர் ஆலயத்துக்கு போக முடியாமல் அந்த வனாந்தரத்திலே தேவனை தேட அவர் ஆத்துமா எப்படி வாஞ்சிக்கிறதுன்னு இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அப்போ தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு அந்த ரட்சிப்பை தருவார். அவர் சமூகத்தில் தான் நமக்கு அந்த ரட்சிப்பு இருக்குது. தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்தும் உம்மை நினைக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா தாவீது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு எல்லோரும் சொல்லி புறப்படும் போது அவர் ஆனந்த மகிழ்ச்சியோடு தேவாலயத்துக்கு அவர் போகிறது வழக்கம். ஆனால் அப்போ அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்தில் போய் அவரை துதிக்க முடியலையேன்னு சொல்லி தேவன் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல அவர் கதறுகிறத இந்த வசனங்கள் மூலமாக நாம் இந்த 42ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது அது தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இருதயம் கலங்காது இருப்பதாக, அப்போ தேவனிடத்தில் நாம் விசுவாசமாகவும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் நாம் விசுவாசம் வைக்கும்போது நாம் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நம்ம ஒரு சம்பவம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்ததுன்னு இங்கே யோவானும் யாக்கோபும் ஒரு மனுஷன், அவன் பிறவியிலேயே சப்பானியாக இருந்தவன். அவன் தேவாலயத்துக்கு வெளியில் அலங்கார வாசலுக்கு முன்பாக தினந்தோறும் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அவன் ஒரு சப்பானியாக இருந்தான். தன் தாயின் வயிற்றிலிருந்து
வெளிவந்தது முதலாகவே அவன் அப்படி சப்பானியாக பிறந்திருக்கான். அப்போ அந்த வழியாக வரும்பொழுது யோவானும் யாக்கோபும் இங்கே அவனை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். அப்போ அவனால் எழுந்துக்க முடியாதால யாரோ அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த வாசல் அருகே அவனை உட்கார வைப்பாங்களாம் தினந்தோறும். அப்படி அவன் அங்கே பிச்சை கேட்டு கொண்டு இருப்பான். அந்த இலையில பேதுருவும் யோவானும் அந்த இலையில வரும்போது அவனை பார்க்குறாங்க. அன்னைக்கு அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ அவர்கள் அவனை உற்று பார்த்து நீ எங்களை நோக்கி பார் அப்படின்னு அந்த பிச்சைக்காரனை நோக்கி அவங்க சொல்கிறாங்க. 5வது வசனம் பாருங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனது வலது கரத்தை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களின் கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது. அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்திலே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ரட்சிப்பு உண்டு. அப்போ அந்த நாமத்தினால பிறவி சப்பானியாக இருந்த அந்த மனுஷனை யோவானும் பேதுருவும் பரிசுத்த ஆவின் வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவனை எழுப்பினதை பார்க்குறோம். அவன் சுகமடைந்ததை பார்க்குறோம். அப்போ அங்கே அந்த ஆலயத்தில் இருந்த ஜனங்களெல்லாம் அவன் சுகமாகி அவன் எழுந்து நடந்து ஆலயத்தில் வருகிறது. அவன் குதித்து எழுந்து சுகமாய் ஆலயத்துக்குள்ளே அவங்க பின்னாடியே அவன் வருகிறத பார்த்த ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய உன்னத பலத்தினாலே உண்டானது. அவர் தான் இந்த பலத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய பலத்தினாலே இந்த சர்வாங்க சுகம் இவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி யோவானும் யாக்கோபும் தேவனை அங்கே மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய காரியங்களில் கூட எதை காரியத்தெல்லாம் நம்ம சோர்ந்து தவிக்கிறோமோ, நம் இருதயம் கலங்கி தவிக்கிறதோ, அந்த காரியத்திலே நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் நாம் விசுவாசமாக இருந்து அவர் நாமத்தை நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது எந்தெந்த விண்ணப்பங்களெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திலே நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அதை ஜெபித்து ஜெயம் எடுப்போம் சொல்லி நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய நாமம் அங்கே கிரியை செய்ய தொடங்கும். அப்போ இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய காரியங்களில் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அறிக்கையிடும்போது தேவன் உங்களுக்கும் அந்த சர்வாங்க சுகத்தை தருவார், விடுதலை தருவார், ரட்சிப்பை தருவார். எந்தெந்த காரியத்துக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் இன்னைக்கு விடுதலை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன்.